புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கதண்டுகள் விரட்டி கடித்ததில் 15 பேர் காயமடைந்தனர். கரம்பக்குடி அடுத்த புதுப்பட்டி முனிக்கோயில் அருகே ஆத்தங்கரை விடுதி பிரிவு சாலையில் சென்ற 6 மாணவர்கள் உட்பட 15 பேரை கதண்டுகள் விரட்டி கொட்டியுள்ளது. இதில் காயமடைந்த அனைவரையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதையடுத்து புதுப்பட்டி முனிக்கோயில் பகுதியில் உள்ள கதண்டுகளை அப்புறப்படுத்த தீயணைப்புத் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள சந்தைகளில் காலிஃபிளவர் விலை 4 மடங்கு அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குன்னூர், அம்மாச்சியாபுரம், அரப்படி தேவன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலிஃபிளவர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் காலிஃபிளவர் யானை மார்க்கெட் மற்றும் சந்தைப்பேட்டை மார்க்கெட்டிற்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் மழை காரணமாக காலிஃபிளவர் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் வரத்து குறைந்துள்ளது. இதனால் கடந்த வாரம் கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையே ஏலம் போன காலிஃபிளவர் தற்போது 50 ரூபாய் வரை ஏலம் போகிறது. திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தனது இனோவா காரை அபகரித்து விட்டதாக காங்கிரஸ் மண்டல தலைவர் கார்த்திக் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து வரும் மணிகண்டன் 1 வருடத்திற்கு முன்பு தன்னிடமிருந்து வாங்கிய இனோவா காரை தர மறுப்பதாகவும் தன்னிடமிருந்து பெற்ற பணத்தை கொடுக்காமல் காலதாமதம் செய்து வருவதாகவும் கார்த்திக் புகார் அளித்துள்ளார். போன மாதம் 22ஆம் தேதி நான் மாவட்ட கண்காணி அலுவலர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்தேன். என் காரு என் வீடு தரமாட்டேங்கிறாருன்னு. இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் மேலே நான் அன்றைக்கி இது வரைக்கும் அதுக்கு உண்டான ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. செஞ்சி அருகே பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கணக்கன்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் லூர்து அன்னை மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். எங்க பள்ளியில நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் அறிவியல் கண்காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக நாங்கள் பிள்ளைகளை தினமும் மாலை 4 to 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் மட்டுமே நாங்கள் பிராக்டிஸ் கொடுத்துட்டு வந்தோம். தினமும் பிள்ளைகள்லாம் ரொம்ப மிகவும் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டு அழகாக அவர்களுடைய ப்ராஜெக்ட்லாம் எக்ஸிபிட் பண்ணாங்க. ஆலங்குளம் நெல்லை இடையே நேரடி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை ஆலங்குளத்தில் இருந்து நேரடி பேருந்து சேவை இல்லாததால் தென்காசியில் இருந்து நெல்லை செல்லும் பேருந்துகளையே மக்கள் பயன்படுத்தி வந்தனர். எனவே ஆலங்குளத்தில் இருந்து நெல்லைக்கு நேரடி பேருந்து சேவை வேண்டும் என பயணிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆலங்குளம் நெல்லை இடையே நேரடி பேருந்து சேவை தொடங்கியது. ஆலங்குளம் வந்த பேருந்திற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆலங்குளம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் தாழ்தள சொகுசு பேருந்து 2 இயக்கியிருக்காங்க. இது மூலமா ஆலங்குளம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் வடிந்தோடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் செல்ல கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கழிவுநீர் ஆறாக வடிந்தோடி வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் பயணிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. கழிவுநீரால் விற்பனை பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கழிவுநீர் செல்வதை தடுக்க பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 15 நாளைக்கு மேலே வந்துட்டு இருக்குது. இது பேரூராட்சி அதிகாரிங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்குது. அதனால இப்போ இருக்கிற கண்டிஷனில் டெங்கு மலேரியா பரவுறதுனால உரிய நடவடிக்கை அரசு அதிகாரி எடுத்தாகணும். விழுப்புரம் மாவட்டம் சி மெய்யூரில் புதிய பள்ளிக்கூட கட்டடம் திறக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்களும் மாணவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சி மெய்யூர் கிராமத்தில் புதிய கூடுதல் பள்ளி கட்டிடம், நியாய விலைக்கடை, ஊராட்சி மன்ற கட்டிடம் ஆகியவற்றை முன்னாள் அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். நியாய விலைக்கடை தங்கள் ஊரிலேயே வந்ததால் தாங்கள் நிம்மதி அடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஊர் சி மெய்யூர் ரேஷன் கடை எங்களுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதால எங்களால் போய் 2 மணி நேரம் ஆகுது வாங்கிட்டு வர்றதுக்கு. இங்கே பக்கத்திலே ரேஷன் கடை இருக்கிறதால இப்போ சுழுவா நாங்கள் வேலைக்கு போய் கூட வாங்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி முன்பாக பயணிகள் நிழற்குடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் சூழல் ஏற்படும் என்பதே பெற்றோர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. எந்த விதத்துல இது சரி வரும் தெரியல. பசங்க எல்லாருமே இது மெயின் ரோடு, எல்லா பஸ்ஸும் இதுல தான் போகுது வருது. சடனா பிள்ளைங்க வரும்போது போகும்போது இதுல என்ன நடக்கும்னு கேட்கிறாங்க. பயணிகள் நிழற்குடையை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கலைத்திறனை வளர்க்கும் வகையில் கலை திருவிழா போட்டிகள் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள 112 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். முதல் நாளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடைபெற்றது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள கலை திருவிழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே பட்டியலின மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு நடத்தி வரும் கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலத்தை பூங்காவாக மாற்ற எதிர்ப்பு எழுந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் இடத்தை கைப்பற்ற முயற்சிப்பதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த இடத்த வேணும், நாங்கள் பூங்கா பண்றோம், கோயிலை விட்டுட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடம்லாம் எங்களுக்கு வேணும், எங்கள் வீடெல்லாம் காலி பண்ணுங்க, அதெல்லாம் காலி பண்ணி எங்களுக்கு வேணும், நாங்கள் பூங்கா பண்ணுறதுக்காக இடம் வேணும்னாங்க. நாங்கள் அதை கொடுக்க முடியாது, எங்களோட பாரம்பரியமாக பண்ணிட்டு எங்கள் குலதெய்வ கோயில் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம். உதகை அருகே காட்டுக்குப்பை பகுதியில் அமைந்துள்ள புதிய நீர்மின் நிலைய பணிகளுக்காக எமரால்டு அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. காட்டுக்குப்பை பகுதியில் மலைகளை குடைந்து நீர்மின் நிலையத்திற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் எமரால்டு அணையில் தண்ணீர் நிரம்பி உள்ளதால் புதிய நீர்மின் நிலையத்தின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து எமரால்டு அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் கடக்காடு கால்வாய் வழியாக குந்தா அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்வாயின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.